ஹலோ வீவர்ஸ், இன்னும் 5 நாள் தாங்க இருக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து கிரகண தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு அன்றைய நாள் ஒரு 5 நிமிடம் உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கிராம்பு கற்பூரம் வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை இந்த திசையை பார்த்தவாறு ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். ஏன் இன்னும் 5 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? அப்படி அந்த 5வது நாளில் என்னதான் பிரச்சனை ஏற்பட போகுது என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது உங்களுக்கு இருக்கலாங்க. ஆமாங்க, வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பங்குனி உத்திரமானது வருகிறது. அதாவது முருகப்பெருமானையும் சிவன் பார்வதியையும் வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் சிவனுக்கு உரிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்றே இந்த ஒரு சிறப்பான நாள் வந்திருக்குங்க. இதோடு சேர்த்து நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சந்திர கிரகணமும் அன்றைய நாளிலேயே வரப்போகிறது. பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சில தாக்கத்தை பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அன்றைய இந்த பங்குனி உத்திர சிறப்பான தினத்தன்று மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் நம்முடைய வீடுகளில் இந்த ஒரு எளிமையான பூஜைகளை செய்துட்டு வரும்போது நமக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. பண பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு நம்ம நல்ல ஒரு வருமானத்தை பெற்று சந்தோஷமாக வாழலாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தை அன்றைய தினத்துல முருகப்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அதற்கு நாம அன்றைய தினத்துல முருகனுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரம் வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுங்க. முருகப்பெருமானுடைய மனம் குளிர்ந்து நாம கேட்டதை கொடுப்பாரு. முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்ம கோடீஸ்வரராக வாழலாங்க. அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது உங்களுக்கு சிறப்பானதாக அன்றைய தினத்தில் அமையுங்க. ஒரு பக்கம் அன்றைய நாள் நமக்கு சந்திர கிரகணம் ஏற்பட்டு ஆபத்தை கொடுத்தாலுமே அந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் அன்றைய தினத்தில் நம்ம முருக வழிபாடு செய்யணும். இந்த ஒரு வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும்? அதே போல் இந்த பங்குனி உத்திரமானது மார்ச் 24 25 ஏன்னா கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 24 தொடங்குவதாக சொல்லியிருக்காங்க. எந்த நாளில் நம்ம வழிபாடு செய்து கொண்டால் சரியானதாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் சூதகாலம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணத்துடைய நேரம் தான் என்ன? இந்த பூஜைகளை நாங்கள் எப்போது செஞ்சால் எங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படாது, முருகனுடைய ஆசையை நாங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/3/2024 திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக இரவு 6:30 மணியில் இருந்து 6:40 மணி வரையிலான இந்த ஒரு 10 நிமிஷத்தில் தான் அந்த ஒரு சிறப்பான பூஜையை நம்ம செய்ய போகிறோம். பொதுவாகவே தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக இருப்பது பங்குனிங்க. அதே போல் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருப்பது உத்திரம். எனவே தான் இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பு பெற்றதுங்க. எனவே தான் முருகப்பெருமானுக்கு நம்ம ஒரு சில முக்கியமான வழிபாடுகளை செய்து கொள்வதன் மூலமாக அன்றைய தினத்தில் நமக்கு சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகளை நம்ம குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அன்றைய தினத்தில் எப்போதுங்க கிரகணம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 10:23க்கு ஆரம்பித்து மாலை நேரம் அதாவது 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது வானத்தில் நீடிக்க போகுதுங்க. இந்த கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு கழுவி சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாப் போடக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு அதே போல் மஞ்சள் இந்த இரண்டையும் கலந்துட்டு அந்த தண்ணீரால் நீங்கள் மாப் போடுங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு இதை செஞ்சுடுங்க. அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை குளித்துடுங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி காலையில் குளித்திருந்தாலும் பரவாயில்லைங்க, கிரகணம் முடிஞ்சதுக்கு
அப்புறமேட்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குளித்திடுங்க. அப்படி நீங்கள் குளிக்கும்போது தலையில் அருகம்புல்லை வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை கலந்து அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடம்புல ஏற்பட்டு இருந்த கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க. பிறகு நீங்கள் குளித்து முடித்து உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக 6:30 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு உரிய படத்தை கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு முருகனுக்கு செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க. பிறகு காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 27 முறை உச்சரித்துட்டு வாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை பார்த்து அமர்ந்துக்கோங்க. பிறகு ஒரு தாம்பூல தட்டை, ஒரு குட்டியாக ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு, ஆல்ரெடி நான் அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றி இருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த அகல் விளக்கை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு மீண்டும் புதிதாக பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் நம்ம தீபத்தை ஏற்றணும். அதற்காக தான் இப்படி நான் கழுவு சொல்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விளக்குடைய 3 பக்கங்களிலும் மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பசு நெய் இருக்கு இல்லையா, நெய்யை வந்து 3 சொட்டு விடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் ஃபஸ்ட்டு வந்து நெய்யை ஒரு 3 சொட்டு விட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிராம்பு 3 கிராம்பை வந்து எடுத்து அந்த விளக்கில் வச்சுருங்க. அதாவது அந்த நெய்க்கு மேலே 3 கிராம்பை வச்சுருங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கணுங்க, காம்போடு இருக்கணும். இதை பார்த்துக்கோங்க. 3 கிராம்பை வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த கட்டி கற்பூரத்தை அதன் மேலே வச்சுட்டு நீங்கள் ஓம் சரவண பவனே நமக, எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், செல்வ செழிப்பு ஏற்படணும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும், தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனதார பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து விடுங்க. இது அப்படியே அந்த கற்பூரம் எவ்வளவு நேரம் இருக்குதோ அவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எரியட்டுங்க. பிறகு எரிந்து முடிந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய சாம்பல் இருக்கு இல்லையா, இல்லைனா வந்து எரியாமல் இருக்கும் இல்லையா கிராம்பெல்லாம், அதெல்லாம் எடுத்து யாருடைய காலும் படாத வகையில் கீழே போட்டுருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கை மீண்டும் கழுவி சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இது போன்ற பங்குனி உத்திர நாளில் மீண்டும் இது போன்ற பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை குறைக்கக்கூடியவர், கடன் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உரியவர் தான் இந்த செவ்வாய். செவ்வாய்க்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய சிறப்பான நாளாக இருப்பது தான் இந்த பங்குனி உத்திரம். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு தான் இந்த பங்குனி உத்திரம் வருது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு நாளிலேயே சந்திர கிரகணமும் ஏற்படுது. ஹோலி பண்டிகையும் அன்றைய தினத்தில் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 69 வருடத்திற்கு பிறகு இது போன்று பங்குனி உத்திர தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர கிரகணமானது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சிலருக்கு நல்லதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதாக கூட இருக்கலாங்க. எது என்னவாக இருந்தாலும் நமக்கு கிரகண தோஷம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு எளிமையாக வடகிழக்கு திசையை பார்த்தவாறு கிராம்பு, பச்சை கற்பூரம், நெய் கொஞ்சமாக விட்டு எரிய வைத்து விடுங்க. இந்த ஒரு எரிஞ்சு அப்படியே அதனுடைய மனமானது வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றத்தையும் வழிகாட்டியையும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதன் வழியில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. பொதுவாகவே நாமளே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமோ சங்கடமோ இல்லைன்னா மனசில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ அழுத்தமோ இருந்துச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதாக நமக்கு வந்து எல்லாமே சரியாகிடும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த கிரகணமானது நமக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே இந்த கிரகணத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளும் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தோடு சேர்ந்து வந்திருக்குங்க. அதே போல் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக பெரிதளவுக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கிரகணமானது பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க.
காரணம் என்னன்னா, கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான நிகழ்வாக பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா, கிரகணம் நடந்து முடிந்த உடனேயே ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த உலகத்திற்கே ஏற்படுத்துங்க. சிலருக்கு நல்லதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கெட்டதாக கூட அமையலாம் என்பதால தான் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாருங்கள், சரியாக சொல்லணும்னா இன்னும் ஒரு 5 நாள் தாங்க இருக்குது. ஸோ இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுங்கள். அன்றைய தினம் சந்திர கிரகணம் வருது, அதில் இருந்து பாதிப்பிலிருந்து விலக இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.